ஸோ செயற்குழு கூடுது, அங்கே நம்ம 4 பேரை தூண்டி விட்டு பேச வைப்போம். இவருடைய எண்ணம் எடப்பாடிக்கு எதிராக நிஜமான கலகத்தை எழுப்புவதாக இருந்திருந்தால் குறைஞ்சபட்சம் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிற அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 6 தொகுதிகளிலேயாவது அங்கே கலக குரல் ஒழிச்சிருக்கணும். எங்கேயாவது ஒழிச்சதா? எல்லா தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டம் சுமார் 3 மணிலிருந்து 4 மணி நேரம் நடந்துச்சு. இந்த 6 பேர்ல ஒருவரான CV சண்முகம் பொறுப்பு வகிக்கிற அந்த விழுப்புரம் தொகுதிக்கான ஆய்வு கூட்டம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சது. ஏன்னா அவர் அங்கே கலகம் கிளப்படணும், இல்ல நம்ம எதிர்குரல் கிளப்படணும், அவர் திட்டமும் போடல, யாரையும் தூண்டியும் விடல. அவர்கள் அன்னைக்கு சொல்லிட்டு வந்த கருத்துல இன்னைக்கு உறுதியா இருக்கு. நாம திரும்பவும் அண்ணனை வீட்டுல வந்து சந்திச்சு பேசுவோம். ஆனால் என்ன நேற்று நம்ம ரீட் பண்றோம்னா, எடப்பாடி பேசின பேச்சை வச்சு அன்னைக்கு சேலத்துல தன்னை சந்திக்க வந்துவிட்டார் என்ன உறுதியோடு இருந்தாலும் அதே உறுதியோட இன்னும் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தற்போது உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும்னு ஒரு வார்த்தையை நல்லா கவனமா போடுறார். ஸோ வேற யாரையும் சேர்த்துக்கிற மனநிலை நான் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கிறது தெளிவா தெரியுது. செயற்குழு கூட்டம் நடந்த அதே நாள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடந்திருக்கு. அதையும் கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசின மாதிரி செய்திகள் வந்துச்சு. ஸ்டாலின் பேசின பேச்சு தான் மாவட்ட செயலாளர்களுக்கு. ஆமா, மாவட்ட செயலாளர்கள் தப்பு செய்யறீங்க, கட்சி தொண்டர்களோட கொஞ்சம் அனுசரணையா இருங்க, அவர்களுக்கு உதவி பண்ணுங்க. இன்னொரு கருத்து எனக்கு ஒரு சிரிப்பை வரவழைத்த, வேதனை கலந்த சிரிப்பை வரவழைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கவுன்சிலர்கள் நடவடிக்கை எடுத்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். இதை சொல்றதுக்கு அவர் முதல்ல வெட்கப்படணும். நான் நிஜமா சொல்ற ஒரு பத்திரிகையாளரா, ஸ்டாலின் நான் சாட்டையை கையில் எடுப்பேன்னு தலைவரான முதலா அவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, இப்ப சாட்டை இருக்கிற நினைவுக்காவது வருதான்னு பார்த்தா ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஒரு அறிக்கை வரும் அறிவாலயத்திலிருந்து. நிஜமாவே ஒரு பத்திரிகையாளர் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அம்மா யாரும் நமக்கு முகத்தை கூட பார்த்தது இல்லை. ஒரு கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக அந்த கட்சியை சேர்ந்த ஒருவரே அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கையெழுத்து போடுறார். கட்சியிலிருந்து நீக்க இருக்கணுமா இல்லையா? கட்சி தலைவர் என்ன பண்றாரு? தம்பி நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு இவ்வளவு கவலையா அனுசரணையா சொல்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு முதல்வர் செல்வதற்கு முன்பாக துணை முதல்வர் தொடர்பான அறிவிப்பு வரும். தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே அந்த அறிவிப்பு வரலாங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையா அந்த தேதி குறிக்கப்பட்டு அன்னைக்கு மாறிடுவாரு, இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க முடியும். சார், அந்த ராஜ்பவன்ல இருந்து முடிச்சு நேரம் ஏர்போர்ட் போயிடுவார் சார்ங்கிற வரைக்கும் வதந்திகள் வரலாம். பட் பேசப்படுற விஷயம் தான் நம்மளை போன்றவர்கள் சொல்றோம். சும்மா இல்லாத சொல்லல, விவாதங்கள் நடக்குது. யார் துறையை எங்க கொடுக்கறது, அவருக்கு எந்த துறையை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 பேச்சுகள் நடக்குது. 23ஆம் தேதினு ஒரு தகவல் வருது. டெபுட்டி சிஎம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது அப்போதைக்கு அந்த சூழல்ல துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. செய்தியாளர் சந்திப்பு இல்லை, அவர் ஊர்ல இருக்கும்போது ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, டெபுட்டி சிஎம் யாரு கொடுத்தாதான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசுற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது சார். எப்படி சார் அதை புரிஞ்சுக்க? துரைமுருகனுடைய கருத்து இயல்பான கருத்தா, ஜஸ்ட் கடந்து போற கருத்தா நான் பார்க்கல. அவர் அடிக்கடி சொல்லுவார், உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி ஒரு அரசு அமைத்தால் கூட அதில் நான் அமைச்சரா இருப்பேன்னு துண்டு போட்டு வைக்கிறான்னு காமெடியா சொல்லலாம். தன்னுடைய விசுவாசத்தை அந்த அளவுக்கு பல நேரங்களில் காட்டும் துரைமுருகன். அவர் சொல்லட்டுமா, நீங்க தாமதிக்க உதயநிதியினுடைய அந்த எலிவேஷன் அவ்வளவு சுலபமாக இருக்காது. இதில் இருக்கிற அர்த்தம் ஸ்டாலினுக்கு புரியும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சீனியர்ஸ் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாங்க, கட்சியை இணைக்கணும், ஒருங்கிணைக்கணும், பிரிந்தவர்கள்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினாங்க. 2 மணி நேரத்திற்கு மேலே இந்த மீட்டிங் நடந்தது அப்படின்னு ஒரு மாதத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு பல ஊடகங்களையும் அது குறித்து பேசுனீங்க. அதற்கு பிறகு நடந்த செயற்குழு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. பல பேரும் அந்த கோரிக்கைகள் செயற்குழுவில் பேசப்படலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகலாம், செயற்குழுல பூகம்பம் அடிக்கலான்னு அந்த விஷயங்களை நீங்க பேசுற பல பேரும் பேசினதா பார்க்க முடிஞ்சது. ஒண்ணுமே நடக்கலையே. எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. அதுக்காக எதுவுமே நடக்காது அப்படின்றதுல எனக்கு அந்த கருத்துலையும் நான் உடன்படலை. அதிமுகவில் எந்த ஒரு இயக்கத்தினுடைய செயற்குழும் வருடத்துக்கு 2 முறை கூட்டப்படணுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்சி சம்பந்தப்பட்டமான விதிகளில் அது ஒன்றா இருக்குது. ரெண்டாவது, அந்த எடப்பாடியை போய் சந்தித்த அந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேருக்கு அடிப்படை நோக்கம் இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணனுக்கு புரிய வைக்கணும், எடப்பாடிக்கு புரிய வைக்கணும். அந்த டோன் பார்த்தீங்களா, நான் சொல்கிற டோனை புரிஞ்சுக்கணும். நீயா நானா பார்த்துக்கலாங்கிற டோனில் அவங்க போய் பேசலை. தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்கு, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம், நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி சந்திச்சிருக்கிறோம், வாக்குகளை யோசிச்சு பார்த்தோன்னா பல தொகுதிகளில் நேற்று எடப்பாடியை ஒப்புக்கொண்ட அளவுக்கு
பூத் கமிட்டின்னு ஒரு போடுவோம் இல்லையா, ஒரு வாக்குச்சாவடியில குறைஞ்சது ஒரு 6 பேர்ல இருந்து 15 பேர் வரைக்கும் கட்சிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்கல்ல, அந்த 6 பேர் கூட ஓட்டு போடாம பல பூத் இருக்கு. இந்த அளவுக்கான தோல்விக்கு காரணம் நம்ம ஒற்றுமையா இல்லைங்கிறதும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம்னு சொல்ல வரல. அப்போ நீங்க கொஞ்சம் யோசிங்க, தெரிஞ்சவங்களெல்லாம் நம்ம சேர்க்கலான்னு அந்த டோனை எடுத்துட்டு போய் முதல்ல சொன்னாங்க. இது நிறைவேற வரைக்கும் நாங்க விடுறதா இல்ல அப்படின்னு அவங்க யாரும் சபதமும் போடல. அந்த எண்ணத்துல அவங்க உறுதியா இருக்கலாம். ஸோ செயற்குழு கூடுது, அங்கே நம்ம 4 பேரை தூண்டி விட்டு பேச வைப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த 40 தொகுதியினுடைய ஆய்வுக் கூட்டம் நடந்ததுல்ல, இவருடைய எண்ணம் எடப்பாடிக்கு எதிராக நிஜமான கலகத்தை எழுப்புவதாக இருந்திருந்தால், குறைஞ்சபட்சம் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிற அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 6 தொகுதிகள்லையாவது அங்கே கலக குரல் ஒழிச்சிருக்கணும். எங்கேயாவது ஒழிச்சதா? இல்ல. தஞ்சாவூர்லயும் சேலத்து தேனிலையும் நம்ம எதுக்காக தோத்தோம்னா, பிரபலங்கள் தினகரன் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி ராமநாட்டில் இப்படி நின்னதுனால நம்ம தோத்தோம்னு சில குரல்கள் ஒழிச்சதே தவிர, தஞ்சாவூர்ல சில பேர் நம்ம சசிகலாவை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்களே தவிர, இவர்கள் முயற்சி எடுத்திருந்தால், தூண்டி விட்டிருந்தா இன்னும் பல பல குரல்கள் அங்கே எழுந்திருக்கும். எதுவுமே நடக்கல. இன்னும் சொல்ல போனா, குறிப்பா ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டம் சுமார் 3 மணில இருந்து 4 மணி நேரம் நடந்துச்சு. இந்த 6 பேர்ல ஒருவரான சி வி சண்முகம் பொறுப்பு வகிக்கிற அந்த விழுப்புரம் தொகுதிக்கான ஆய்வு கூட்டம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சது. ஏன்னா அவர் அங்க கலகம் கிளப்படணும், இல்ல நம்ம எதிர்குரல் கிளப்படணும், அவர் திட்டமும் போடல, யாரையும் தூண்டியும் விடல. அவர்கள் அன்னைக்கு சொல்லிட்டு வந்த கருத்துல இன்னைக்கு உறுதியா இருக்கு. நாம திரும்பவும் அண்ணனை வீட்டுல வந்து சந்திச்சு பேசுவோம். சேலத்துலதான் அந்த சந்திப்பு நடக்கும். எதுவும் பேச வேணாம், வீட்டுல அவசியம் இல்ல. செயற்குழு முடிவெடுக்குகிற கூட்டம் அல்ல. இதே செயற்குழு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா, ஒரு 2 வருஷம் பின்னாடி இன்னைக்கு பார்த்தா ஒரே வாக்கில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சு அந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் அதிகாரிகள் நியமிச்சு அந்த தேர்தலை நடத்தி முடிச்ச கூத்தெல்லாம் நடந்துச்சு. கடைசியில் அதுக்கு பொதுக்குழு ஒப்புதல் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கெல்லாம் நடந்தது. ஸோ செயற்குழுக்கு முழுமையான அதிகாரம் அல்ல. இன்னொன்று, இங்கே ஒரு தீர்மானம் போடுறதுனாலயே எதுவும் நடந்துரும் நான் நினைக்கல. தீர்மானம் போட்டுதான் இந்த ஒற்றுமை நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன நேற்று நம்ம ரீட் பண்றோம்னா, எடப்பாடி பேசின பேச்சை வச்சு அன்னைக்கு சேலத்துல தன்னை சந்திக்க வந்துள்ளவர் என்ன உறுதியோடு இருந்தாரோ அதே உறுதியோட இன்னும் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தற்போது உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும்னு ஒரு வார்த்தையை நல்லா கவனமா போடுறார். ஸோ வேற யாரையும் சேர்த்துக்கிற மனநிலை நான் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கிறது தெளிவா தெரியுது. ஆனால் இந்த கட்சி ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா அந்த 6 பேர் உள்ளிட்ட இன்னும் பல பேருடைய திட்டம், அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்த சட்ட மீண்டும் ஒரு முறை எடப்பாடி சந்திப்போங்கிறதா அவங்களுடைய திட்டமா இருக்குங்கிறதா எனக்கு கிடைக்கிற தகவல். இன்னும் அந்த 6 பேர் வந்து விடுறதா இல்ல, கூடுதலா சில விடுறதா இல்லைன்னா ஏதோ சண்டைக்கோ போருக்கோ அவங்க மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துல உறுதியா இருக்காரோ அதே மாதிரி அந்த 6 பேரும் உறுதியா இருக்காங்களா? தங்களுடைய கருத்துல உறுதியா இருக்கிறாங்க. கட்சியின் நலனுக்காகங்கிறத சேர்த்து சொல்ற போது அதற்கு மேலும் சில பேர் ஆதரவு பெருகுதுன்னு தான் அர்த்தம். அது எடப்பாடிக்கு எதிராக இல்ல, இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். யாருக்கு என்ன, எடப்பாடியை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் சசிகலா உட்கார வைக்கணும், அந்த இடத்துல தினகரனை உட்கார வைக்கணும், அங்கே ஓபிஎஸ் உட்கார வைக்கணுங்கிறது இந்த 6 பேருடைய நோக்கமும் அல்ல, கோரிக்கையும் அல்ல. நேத்து அந்த குழுல நடந்த தீர்மானத்துல முக்கியமான விஷயம், அடுத்த எலெக்ஷனை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் டோன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இல்ல, அவர் வழிகாட்டுதல் படி தேர்தல் சந்திப்புனாலே அவர் தான் அப்படின்றது புரியுது. தேர்தலுக்குன்னு 1.5 வருஷம் இருக்கு. ஆனால் ஒரு இயக்கத்தை அதிமுக போன்றது பலவீனப்பட்டு போயிருக்கலாம், கொஞ்சம் வலுவிழந்து போயிருக்கலாம். இன்னைக்கும் அது பெரிய மக்கள் இயக்கங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருவர் எடப்பாடி நேற்று ஒரு தலைவர் அல்ல பொறுப்பில் இருக்கிற என்ன பேசுமோ அதைத்தான் பேசியிருக்கிறார். ஜெயலலிதாவுடைய பாணி அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, கூட்டணியை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கிறவங்க ஒற்றுமையா இருங்க. ஏன்னா வெறும் ஒற்றுமையா இருங்கன்னா அந்த அர்த்தம் வந்துடும், ரொம்ப கவனமா தான் இருந்திருக்கிறார். கூட்டணியை பத்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார். பட் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்ங்கிறதா மற்ற இந்த பத்தி ஒற்றுமையை பத்தி கவலைப்படுகிற மூத்த தலைவருடைய கவலையா இருக்கு. நாம வலுவா இருந்தாதானே நம்மளை நோக்கி கட்சிகள் வரும். சும்மா வெறுமனே வெறுங்கையில முளம் போட முடியாதுல்ல அப்படின்றது அவங்க கருத்தா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றபடி நேற்று செயற்குழுல என்ன சார் ஒரு கழகமும் இல்லை அப்படின்லாம் கேட்கறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. இது இயல்பா மேண்டேட்டா நடக்கிற ஒரு கூட்டம். ஒரு செயற்குழு கூட்டத்துல நடந்த, அதுவும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்துல ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா நீங்க முக்கியமா நோட் பண்ற விஷயங்கள்லாம் என்னென்ன சார் சொல்லுவீங்க? இல்ல, ரொம்ப காலத்துக்கு பிறகு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டதை நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்குன்னா, அதை கூட போடலைன்னா அப்புறம் பிஜேபி விட்டு நான் வெளியில வந்துட்டேன், நிஜமாவே வந்துட்டேன், நம்புங்க என்னன்னு ஒரு மேடைதோறும் பேசினார்ல தேர்தல் நேரத்தில், நிஜமாவே ஒரு மனசுல இருந்து பேசியிருக்கலாம். அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கறதா அந்த ஒரு தீர்மானத்தை நான் பார்த்தேன். 2024 நம்ம ஜெயிப்போங்கிறதா சில ஒரு தலைவன் அப்படிதான் பேசணும். தன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிற மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற மாவட்ட செயலர் நிர்வாகிகள் கிட்ட அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமா பேசியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது இனிமேல் அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்கள்ல அவங்க விவாதிப்பாங்க. மற்றபடி இல்ல ஒண்ணுமே நடக்கல அல்லது நேற்று ஒரு தீர்மானம் போட்டிருந்தா நாங்க ஒற்றுமையா ஆயிடுவோம்னு சொல்லியிருந்தா கூட இன்னைக்கே எல்லாம் நடந்துரும் நான் சொல்லல. அது ஒரு நீண்ட கால ப்ராசஸா தான் அது இருக்க முடியும். அது எடப்பாடியுடைய மனமாற்றமாக இருந்தாலும் சரி,
இல்ல இப்படியே இருந்தா கட்சி எப்படி வலுப்படுத்துறதுக்கு இவர்களே கூட மனம் மாறி சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு மாறுவாங்களா நமக்கு தெரியாதுல்ல. 2026 அப்படிங்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்ல இந்த செயற்குழு கூட்டத்துல பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதற்கு அதிமுக தயாராகிறதுக்கான ப்ராசஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதுக்கான அவசரம் இல்ல. இன்னையில இருந்து நம்ம வேலை பார்க்க இல்ல ஆரம்பிச்சாலே அப்படின்றது அந்த தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிற நம்பிக்கை அளிக்கிற வார்த்தைகள் தானே தவிர என்ன சார் நேற்று முடிஞ்சு 24 மணி நேரம் ஆக போது இன்னும் ஒரு அறிவிப்புங்கானா ஒரு குழுவும் போடலன்னு நான் கேட்கறது இல்ல. ம், அது இன்னும் 1.5 வருஷங்கிறது இந்த தேர்தல் வேலைகளை கூட்டணிகளை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா அது இன்னும் நீண்ட காலம் இருக்குன்னு தான் நம்ம ம், சொல்ல முடியும். கடைசி ஒரு மாசத்துல கூட இங்க இருந்து அங்க இருந்து இங்க தாவர வேலைகளை நம்ம நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம். ம். அதனால இப்பவே அதை பெருசா எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. இவர்கள் இங்க இருப்பாங்க அங்க போவாங்க அப்படின்றதெல்லாம் இப்ப சாத்தியம் இல்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. இப்ப செயற்குழு கூட்டம் நடந்த அதே நாள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடந்திருக்கு. அதையும் கூட எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசின மாதிரி செய்திகள் வந்துச்சு. எவ்வளவு அச்சம் இருந்தா திமுக இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள். இல்ல அது ஏதோ இவருக்கு போட்டியா நடந்தா நான் பார்க்கல. அவர் அமெரிக்கா போக போறார். நாளைக்கு கலைஞர் நூற்றாண்டு தொடர்பான அந்த நாணயம் வெளியீட்டு விழா நடக்குது. எல்லாரும் வருவாங்க. அதன் தொடர்ச்சியா இந்த ஃபங்ஷனை இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம்னு கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். அதுல பேசின விஷயம் துரைமுருகனுடைய பேச்சு ஒரு எனக்கு அதுக்கு வந்த செய்தி என்னன்னா, இந்த கட்சியில நீங்க நுழைஞ்ச காலம் முதல் இளைஞரணியில கீழ்நிலையில பொறுப்புக்கு வந்த காலம் முதல் இளைஞரணியை ஆரம்பிச்சு உருவாக்கி அதை வலுப்படுத்துறதுக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க சுத்தி வந்தது தொடங்கி அமைச்சராக மேயராக துணை முதலமைச்சரா இப்படி எல்லா காலம் உழைச்சிங்க. ஒரு இப்போ இந்த ஆட்சி வந்து 3.5 வருஷமா நீ கடுமையா உழைக்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நிம்மதியோ சந்தோஷமோ முழுமையா நீங்க அனுபவிக்கல. அமெரிக்கா போயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அது நிஜம்தான். அது அமைச்சரவை கூட்டத்திலேயே அவர் பேசியிருக்கிறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு மாசம் கூட இருந்துட்டு வாங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு. நகைச்சுவையே என்னமோ அவருக்கு ஒரு நிம்மதி, ஓய்வு, சந்தோஷம் தேவைப்படுது அப்படிங்கிறத அவர் சுட்டி காமிச்சாரு. இதுல நான் கவனிச்சது ஸ்டாலின் பேசின பேச்சு தான். மாவட்ட செயலாளர்களுக்கு ஆமா, மாவட்ட செயலாளர்கள் தப்பு கவுன்சிலர்கள் செய்யறீங்க, கட்சி தொண்டர்களோட கொஞ்சம் அனுசரணையா இருங்க, அவர்களுக்கு உதவி பண்ணுங்க, அமைச்சர்களும் செய்யுங்கன்னு சொல்றார். 3.5 வருஷம் கழிச்சாவது இதை ஏற்கனவே 1-2 தடவை சொன்னார். ஆனா சொன்னதோட நின்னார். அது நடக்குதா இல்லையான்னு செக் பண்ண தவறிட்டார் அவர். பல பேருக்கு இன்னும் அந்த அவர் என்ன உதவி போய் சேரணும்னு நினைக்கிறாரோ கீழ்மட்ட தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அது இன்னும் போய் சேரல. ம், சரி மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இன்னொரு கருத்து எனக்கு ஒரு சிரிப்பை வரவழைத்த வேதனை கலந்த சிரிப்பை வரவழைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கவுன்சிலர்கள் நடவடிக்கை எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். இதை சொல்றதுக்கு அவர் முதல்ல வெட்கப்படணும். என்ன தெரியுமா, தமிழ்நாடே கவனிக்கிற மாதிரி 2 மாநகராட்சியினுடைய மேயர்களை ராஜினாமா பண்ண வச்சு கோவையிலும் நெல்லையிலும் தேர்தல் நடந்துச்சு. கோவையில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. திருநெல்வேலியில கட்சி அறிவிச்ச வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் கடைசி நேரத்தில் களமிறங்குறார். கிட்டத்தட்ட 53 ஓட்டில் இவர் ஒரு 33 அவர் 23 ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஸ்டாலின் அவமானத்தின் உச்சியில் அமர்ந்து கொள்கிற மாதிரி ஒரு தப்பு இங்க நடந்து போயிருந்திருக்கும். அந்த எதிரணி வேட்பாளர் போட்டி வேட்பாளர் இன்னும் கொஞ்சம் வேகமா களமிறங்கி வேலை செஞ்சிருந்தா கட்சி தலைமை அறிவிச்ச வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அவர் யாரோ தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரோ வேற கம்யூனிஸ்டுக்கு சேர்ந்த அவரும் திமுகவை இருக்கலாம், நீக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. ஆனால் நான் என்ன பாக்குறேன்னா, எங்கேயோ ஒரு பேரூராட்சியில் ஒரு கவுன்சிலர் அப்படி போயிட்டாருன்னா நம்ம கண்டுக்காம விட்டலாம். மாநிலமே கவனிக்கிற ஒரு சூழல்ல ஒரு தேர்தல்ல 23 பேர் எதிரணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைமுக தேர்தல். அந்த யதார்த்தம் எனக்கும் புரியுது. ஆனால் அந்த போட்டி வேட்பாளரை முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சது 2 பேர். ஒரு மதிமுக கவுன்சிலர், இவர் நடவடிக்கை எடுக்க முடியாது. திமுக கவுன்சிலர் ஒருத்தர் வழிமொழிஞ்சார் இல்லையா, ஒரு பெண்மணி. நான் நிஜமா சொல்றேன், ஒரு பத்திரிகையாளரா ஸ்டாலின் நான் சாட்டையை கையில் எடுப்பேன்னு தலைவரான முதலா அவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, இப்ப சாட்டை இருக்கிற நினைவுக்காவது வருதான்னு பார்த்தா ஒரு 12 மணி 1 மணி 2 மணி ஒரு அறிக்கை வரும் அறிவாலயத்திலிருந்து. நிஜமாவே ஒரு பத்திரிகையாளர் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அம்மா யாரும் நமக்கு முகத்தை கூட பார்த்தது இல்லை. ஒரு கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக அந்த கட்சியை சேர்ந்த ஒருவரே அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கையெழுத்து போடுறார். கட்சியிலிருந்து நீக்க இருக்கணுமா இல்லையா? கட்சி தலைவர் என்ன பண்றாரு, தம்பி நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு இவ்வளவு கவலையா அனுசரணையா சொல்ற பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரை பண்ணாங்களா, இல்ல நீங்க அனுப்பாதீங்கன்னு கேட்டாங்களா? என்ன நடக்குது திமுகல? இப்படி இருந்தா எப்படி சார் கட்சி கட்டுப்பாடா இருக்கும்? அதற்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுறாரு மாவட்ட செயலாளர். பேசி பிரயோஜனம் என்ன? இப்படி தலைவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு தொடக்க புள்ளி வைக்கிற மாதிரி அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்க இருக்கணுமா இல்லையா? எத்தனை நாள் ஆச்சு? இல்ல அவர்கிட்ட அன்னைக்கே அந்த போட்டி வேட்பாளர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அவங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது எனக்கும் தலைவர் ஸ்டாலின் தான்,
நான் அவருக்கு எதிராக நடந்துக்கல அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப மாநிலம் முழுக்க எனக்கும் தலைவர் ஸ்டாலின் தான் ஒரு கோஷத்தை போட்டு எதிரணியில மாற்று கருத்து உள்ளவங்க அல்லது அதே கட்சி சேர்ந்த ஒரு போட்டி வேட்பாளரை களமிறங்கலாமா? இதுதான் கட்சி கட்டுப்பாடா? இதைத்தான் நான் சொல்றேன். உங்க காலத்திலேயே இப்படி நடக்குதுன்னா நாளைக்கு எதிர்காலத்துல உதயநிதினு சொல்றீங்க, அவரால் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இல்ல உதயநிதிக்கு நீங்க என்ன பாடத்தை கத்து கொடுத்துட்டு போறீங்க சொல்லுங்க சார். ஸ்டாலின் வெட்கப்படணும். இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது அந்த அம்மாவை கட்சி விட்டீங்க. அவங்களை நீக்கணும் நம்ம நோக்கம் இல்லை. நீங்க சொல்றீங்களே மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும், நான் சாட்டையை சொல்லட்டுவேன் அப்படி இப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் வெறும் உதட்டளவில் வருதா இல்லை நிஜமாவே கட்சி தலைவர் வாயிலிருந்து வருதான்னு தெரியணும்னா திருநெல்வேலியில் நடந்த சம்பவத்துக்கு முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா இதை சொல்ற தார்மீக தகுதியே ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கலாம். அவரோட ஸ்டைலா மன்னிக்கிறது எப்படி? அப்ப மன்னிச்சுட்டே அறிக்கை விடுங்க. கழக வேட்பாளருக்கு எதிராக எவர் ஒருவர் முன்மொழிந்தாலும் வழிமொழிந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அந்த வகையில் திருநெல்வேலியில் அந்த பெண்மணியும் மன்னிக்கப்படுகிறார். அறிக்கை வரலையே. அப்ப நீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க? எப்படி கட்சி கட்டுப்பாடா இருக்கும்? அப்புறம் 2 இதில் நடந்துட்டீங்க. போட்டி வேட்பாளர் இன்னும் 4 மாநகராட்சியில அரசல் புரசலா அப்படியே ஒரு கடம்படா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. கோவையிலுமே கூட அங்க ஒரு காஞ்சிபுரம் தொடங்கி மற்ற ஊருங்கள்லயும் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்போ வரட்டும், வாங்க பாத்துக்கலாம், நம்மளும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்போம், தலைவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், அந்த மெசேஜ் தான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்கிறதோ கருணை காட்டுறதோ அல்ல. கருணை எப்போ காட்டணும்னா முதல்ல நீக்கு அறிவு விட்டுறணும். ஒரு 6 மாசம் கழிச்சு பொதுவாக வழக்கமாக நடக்கிறது தான். அந்த பயத்தையாவது குறைஞ்சபட்சம் ஏற்படுத்தணும் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு. தலைமையை எதிர்த்து நாம் ஒரு காரியம் செய்தால் தலைமை கண்மூடி வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க உருவாக்கலைன்னா நீங்க எத்தனை சாட்டையை சொல்லிட்டு ஒரு பயனும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு முதல்வர் செல்வதற்கு முன்பாக துணை முதல்வர் தொடர்பான அறிவிப்பு வரும். தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே அந்த அறிவிப்பு வரலாங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையா அந்த தேதி குறிக்கப்பட்டு அன்னைக்கு மாறிடுவாரு, இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இல்ல. சட்டமன்ற தேர்தல் வந்தது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, அப்புறம் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மூணு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் ஜாமீன் கிடைச்சிரும்னு. ஏன்னா அவரையும் இன்க்ளூட் பண்ண வேண்டியதும் அமைச்சரவை மாற்றத்தில் ஒரு முக்கியமா முதல்வர் நினைக்கிறான்றதான் நமக்கு கிடைக்கிற தகவல். அந்த அடிப்படை தான் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகுது. அப்புறம் ஆடி மாதம் வந்துடுச்சு, இவர்கள் கொஞ்சம் நல்ல நாளை பார்ப்பாங்க. இதை சொல்றதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அப்படி பார்த்தா 19ஆம் தேதி இருக்கலாம்னு சில அமைச்சர்களே மேடைகளில் பேசுகிற அளவுக்கு அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. அமைச்சரவை மாற்றம் அது அப்படியே துணை முதலமைச்சர் அறிவிக்கிறது, ஒரு கூடுதல் 1-2 துறைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதும் கிடைக்கிற தகவல். 23ஆம் தேதி இருக்கலாம், 27ஆம் தேதி பிளைட் ஏற வரைக்கும் சார் அந்த ராஜ்பவன்ல இருந்து முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட் போயிடுவார் சார்ங்கிற வரைக்கும் வதந்திகள் வரலாம். பட் பேசப்படுற விஷயம் தான் நம்மளை போன்றவர்கள் சொல்கிறோம். சும்மா இல்லாத சொல்லலை, விவாதங்கள் நடக்குது. யார் துறையை எங்கே கொடுக்குறது, அவருக்கு எந்த துறையை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 பேச்சுகள் நடக்குது. 23ஆம் தேதினு ஒரு தகவல் வருது. அது இன்னொரு 1.5 வருஷம் தான் இந்த ஆட்சிக்கிற போது அந்த ஒரு பெப்பு குறைஞ்சி போயிட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனால் உதயநிதிங்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. முரசொலி எடுத்து பார்த்தா செயற்குழு பொதுக்குழுவில் இல்லை உதயநிதி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அங்கே அவருக்கு அளிக்கப்படுகிற வரவேற்பு, அந்த வரவேற்புகளில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை பார்த்தா நீங்கள் அடுத்த கட்ட தலைவரை அவரை உருவாக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக கொடுக்கணும்னா கலைஞர் உங்களை காய போட்ட மாதிரி, கலைஞர் உங்களை காயப்படுத்தின மாதிரி உதயநிதி அவ்வளோ டிராகான் பண்ணக்கூடாது. அவர் அந்த இடத்துல உட்கார வச்சு இப்போ எல்லாத்தையும் உதயாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்றாருல, அது ஒரு தடையும் சொல்லாம இயல்பாகவே அது நடக்கிறதா அந்த பதவியினுடைய ஒரு அதிகாரம், எழுதப்படாத அதிகாரம். அந்த இடத்துல போய் புரோட்டோகால்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அவரும் சில நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்குவார், சில தவறுகளை செய்வார். அதை நீங்கள் நல்லா இருக்கிற போதே நீங்கள் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிற போய் திருத்த முடியும். உங்க கண்ணு முன்னாடி உதயா இங்கே வா, நீ இந்த கையெழுத்து போட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி இதை கேட்டியா அப்படின்னு அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு. அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதான் திமுகவில் இருக்கிற அது உதயநிதியினுடைய வெல்விஷன் கூட எடுத்துக்க வேண்டாம். இந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறவங்களுடைய கவலை இதுவாக தான் இருக்கு. தலைவர் அவரை தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அவரும் சிலதை கற்றுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் உதயநிதியினுடைய உழைப்பு அதிகம் தேவைப்படுதுன்னு நான் நாகரிகமா சொல்றேன். அது உதயநிதிக்கும் புரியும், இதை அனுபவிக்கிறவங்களுக்கும் புரியும். அந்த நிர்பந்தத்துக்கு உதயநிதியை தள்ளிட்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டுதான் தான் மூத்த முன்னோடிகள் நினைக்கிறாங்க. அது முதலமைச்சருக்கும் தெரிஞ்சதுனாலதான் இந்த தேதியெல்லாம் நம்ம காது வரைக்கும் வருது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். 2026ங்கிறது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையே அதிகப்படுத்துறோம். 2 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் வந்து மோஸ்ட்லி கேண்டிடேட்டா இருப்பாரு, இன்னொரு கேண்டிடேட்டையும் அவரு டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கிற சில பிளான்ஸ் வச்சிருக்காங்க. கூட்டணியே இல்லாம எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கிற சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறணும், அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுனாங்கிற ஒரு செய்தி இருக்கு சார். இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி சார்? கூட்டணி இல்லாமல் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற வார்த்தை விவாதிக்கப்பட்டதா எனக்கு தெரியல. அது சாத்தியமும் அல்ல.
அப்படி நினைச்சாங்கன்னா திமுக தன்னைத்தானே ஏமாத்திக்குன்னு தான் அர்த்தம். அப்படி ஒன்றும் அப்பழுக்கற்ற ஆட்சியெல்லாம் இப்போ நடக்கல. நல்ல காரியங்கள் நடக்குது, தவறுகளும் நடக்குது. தொண்டர்கள் ஒரு குரூப் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான், மிக பெரும்பான்மையானவர்கள் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த யதார்த்தங்களை வச்சு பார்த்தோம்னா சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவர் கையாளுகிற விதம் இதையெல்லாம் வச்சு பார்த்தா மிக நிச்சயமா திமுக தான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியல. அதிமுக பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக இன்னைக்கு இருக்கிற பலவீனமான நிலை, அவர்களால் இன்னமும் கட்டமைக்க முடியாத ஒரு வலுவான அணி இன்னைக்கு ஒரு கண்ணுக்கு தெரியல. இந்த பலவீனங்கள் தான் திமுகவை இன்னும் கூட அடுத்தது அவங்க தான் சொல்ல வைக்குதே தவிர அது அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால கூட்டணிகள் இல்லாமல் திமுக ஜெயிக்கும் நான் நினைக்கல. அந்த தப்ப ஸ்டாலினும் செய்ய மாட்டான் தான் நான் நினைக்கிறேன். 200க்கு 200 ஜெயிப்போம், அடுத்தது நம்ம தாங்கிறது நான் எடப்பாடிக்கு சொன்ன அதே வார்த்தை தான். எதிரணியில் இருக்கிற இவரே அவ்வளவு நம்பிக்கை கொடுக்குறாங்க, நம்ம அடுத்து நம்ம தான் ஜெயிப்போம்னு. மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது இல்ல, அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. கட்சியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊன்றி கவனிக்கிறதுக்கு அந்த குறைஞ்சபட்ச எண்ணிக்கை பயன்படுற மாதிரி அதிகார அரசியல்னு வர்ற போது அந்த தொகுதிக்கு யாரை போடலாங்கிற போது அந்த எப்படி அவர் ஒரு ஜூனியர், அதாவது 3 மாவட்ட செயலர் இருக்காங்கன்னா ஒரு மாவட்டத்தில் அந்த 3ல் ஒருத்தர் சீனியராக இருப்பார், அமைச்சராக இருப்பார், ரொம்ப மூத்தவராக இருப்பார், அவரும் அதில் மூக்க நுழைப்பார். அப்போ எனக்கு மாவட்ட செயலராக இருந்து எனக்கு என்ன அதிகாரம் இல்லையான்னு அவர் ஒரு கேள்வி கேட்பார். இவர் கேட்குற கேள்வியிலையும் நியாயம் இருக்கும், அந்த மூத்த அமைச்சர் தலையிடுறதுலையும் அவருக்கான அனுபவம் வேலை செஞ்சு அவருடைய முடிவுலையும் நியாயம் இருக்கும். இது போய் ஒரு மோதல்ல தான் போய் முடியுன்றது என்னுடைய பார்வை. நாளைக்கு அதை வெற்றிகரமாக அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தோம்னா அது எங்க போய் முடியும்னா தகராறுல தான் போய் முடியும். ஏன்னா பல முன்னாள் அமைச்சர்கள், இப்போது இருக்கிற அமைச்சர்கள், இப்போது இருக்கிற மாவட்ட செயலர் தங்களுடைய அந்த அதிகாரம் பறி போறதை விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு அதிருப்திக்கு அவர்களை ஆளாக்கி அதை செய்யணும்னா அதுக்கான கால அவகாசம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடத்துவாங்கன்னு தெரியல. பத்திரிகையில வந்து செய்தி தான், மற்றபடி அதிகாரப்பூர்வமா திமுக அறிவிக்கல. அதிமுக செய்தி வந்துச்சு, இந்த செயற்குழுல பாருங்க 100 110 ஆக போகுதுன்னு. அது அவ்வளவு சுலபம்னு எனக்கு தோணல. அதே தியரி தான் அதிமுகவுக்கும் பொருந்தும். நீங்க அந்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குற போது இப்ப வேலுமணின்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற 10 தொகுதியில 5 பிரிச்சு 5 மாவட்ட செயல் போட்டீங்கன்னா இப்ப வேலுமணி ஒண்ணு, அந்த ராமசாமி ஒண்ணான்னு வேலுமணிக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, நியாயமான ஈகோ வேலை செய்யும், அது அந்த கட்சியை பாதிக்கும். இந்த பலவீனமும் இருக்கு. கூடுதலா அந்த தொகுதியை கவனிக்க முடியும், 2 தொகுதிகள்ங்கிற போது சுற்றி வர முடியும், இல்ல கிராமங்களுக்கு ஒரு தடவை போன கிராமத்துக்கு 10 தடவை போக முடியுங்கிற அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அதிமுக செயற்குழுல மத்திய அரசை கண்டிச்ச விதத்தை நான் வந்து பார்க்கிறேன், ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறேங்கிறத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் மத்திய அரசை நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டை புறக்கணிச்சதற்கு இல்ல போதுமான நிதி ஒதுக்காததுக்கு கண்டிச்ச அதே நேரம் கலைஞர் பெயர்ல நாணயம் அந்த விஷயங்கள் வெளிவரதுக்கு பாராட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் கவர்னரோட டீ பார்ட்டிக்கு திமுக சென்றதும் ஒரு விமர்சனமாகவும் பார்க்கப்படுது. கடந்த சுதந்திர தினத்துக்கு கவர்னர் அளித்த தேநீர் விருந்த திமுக புறக்கணிச்சதா தான் எனக்கு நினைவு. எஸ், இப்பவும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிறதுனால இவர்கள் கொள்கையை விட்டுட்டதாவோ இல்லை புறக்கணிச்சனால பிஜேபி அவர்கள் டோட்டலாகவே தள்ளி வச்சிருக்காங்களோ நான் நினைக்கல. இன்னைக்கும் சில ரகசிய உறவுகள் இருக்குதுங்கிற ஹேஷியங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்கன்னா அந்த மத்திய அரசுடைய ஒப்புதல், அவருடைய ஒரு அனுசரணை, ஒரு கருணை பார்வைன்னு கூட சொல்லலாம், அவருடைய ஒப்புதல். அவங்க மனசு வைக்கலன்னா இந்த நாணயம் வெளியில வராது. கலைஞருடைய நூற்றாண்டுல அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு நாணயம் வரணும்னு நினைக்கிறதுல கொஞ்சம் அனுசரணையா இருந்து அந்த காரியத்தை சாதிச்சுக்கிறதுங்கிறது தப்பு இல்லைங்கிறது தான் என்னோடது. ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கூட ஜெயக்குமார் கேட்டிருக்கிறார். அவர்களுடைய ஒப்புதலோடு நடக்கிற ஒரு அரசு விழாக்கு ராகுல் காந்தி அழைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு நடைமுறை யதார்த்தம். இதுல நான் அரசியலை நான் அதுக்கு மேல பார்க்கல நான் அதை. ஆனா பிஜேபியோடு திமுக கொஞ்சம் கள்ள உறவுங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளை வச்சு பார்த்தாலே பிஜேபி தவறு செய்கிற பிஜேபி முக்கியஸ்தர்கள்ட்ட காவல்துறை அணுகிற விதமே கூட ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்குங்கிறது என் கருத்து இல்லை. திமுக அமைச்சர்கள் தொடங்கி பல மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலருடைய கருத்து அதுதான் இருக்கு. இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலருக்கு ஒரு ஸ்டேஷன்ல மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷன்ல பிஜேபியினுடைய மண்டல் தலைவர், மண்டல செயலர் சொன்னா அந்த காரியம் நடக்குது. சட்டவிரோதம் இல்லை, இயல்பா ஒரு அரசியல்வாதி எதுக்காக போன் பண்ணுவாரோ அந்த போன் காலுக்கு பிஜேபிக்கு கிடைக்கிற மரியாதை இன்னைக்கு திமுகவுக்கு கிடையாது. இது நடைமுறையில் நான் சொல்ற சில விஷயங்கள். ஆருத்ரா மோசடி இருக்கு இல்லையா, பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சுரண்டின விஷயத்துல இந்த அரசு நடந்துக்கிற விஷயம் மிக நிச்சயமாக பிஜேபியோட முக்கியஸ்தர்களுக்கு உதவி செய்யற மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போட்டு இந்த திமுக விமர்சிக்கலாமே தவிர சுதந்திர தினத்தினுடைய தேநீர் பாட்டில போய் கலந்துகிட்டதுனாலே இவங்க பிஜேபி இல்ல, அது அரசியல் ரீதியானது. அரசு பாரதி ஒரு அறிக்கை விடுறா, தங்கந்தனஸ் ஒரு அறிக்கை விடுறா, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை ஒரு பத்திரிகையாளரா நான் புரிஞ்சுக்குவேன். கட்சி புறக்கணிக்குது, அரசு நிர்வாகம் போய் தான் ஆகணும், அது இயல்பான ஒண்ணு. ஆனா அவர்களே அதையும் புறக்கணிச்ச காலமும் உண்டு. சரி, இப்ப ஏன்னா அடுத்த 2 நாள்ல ஃபங்க்ஷன் வருது, அவங்க மனசு வச்சாங்க, சரி இப்ப போய் எதுக்கு முறைச்சுக்கணும், எல்லாம் அரசியல் தான் சார். மறுபடியும் போனது பெரிய பஞ்சமா பாதகம்லாம் நான் நினைக்கல.
ஆனால் பிஜேபி கிட்ட திமுக மென்மையாக இருக்கிறது. ஒருவேளை அவங்க அப்படி மென்மையா இருக்க பார்த்து பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், முதல்வரின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பிஜேபியின் முக்கியஸ்தரிடம் மிக மென்மையாக நடந்துக்கிறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவை நியமிக்கணும்னு அரசு கொடுத்த பரிந்துரையை ஆளுநர் பல்வேறு கேள்விகள் கேட்டு அதை நிறுத்தி போட்ட அந்த சூழல் போயிட்டு இருந்த சூழல்ல டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களை நியமிச்சிருக்க அறிவிப்பு வந்திருக்கு. அதை கூட்டணி கட்சியினரே சில பேர் ஜவாஹிருல்லா அவர்கள் எதிர்க்கிறார். ஆளுநர் ஒரு கேண்டிடேட்டை எதிர்க்கிறாருன்னா அவர் திமுக சார்புடையவர். ஆளுநர் அந்த ஒரு வேட்பாளரை ஒரு கேண்டிடேட்டை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் சங்கி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரியும் அவர்கள் அந்த பதவிக்கு வந்த பிறகு எப்படி நடந்துக்கிறார், கடந்த காலங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அப்படி ஒன்றும் பெரிய ஒரு குற்றச்செயல்களில் ஒரு கடும் விமர்சனத்துக்கு உள்ளானதா பிரபாகர் பெயர் அடிபட்டு தான் நான் பார்க்கல. சில கமிஷன் எல்லா அதிகாரிகளுக்கும் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில உள்துறை செயலராக இருந்தார். கொடநாடு சம்பவம் நடக்கிற போது ஒரு உள்துறை செயலாளர், அவர் நினைச்சிருந்தா கொடநாட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல தெரியாதா? கேட்டது சில திமுக அமைச்சர்கள். அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கலாமே தவிர, தன் கடமையில அவர் இப்படி எல்லை மீறி நடந்தார், சில தவறுகள் செஞ்சார், தொடர்ந்து தவறு செய்தார், லஞ்சத்திலேயே புரண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பிரபாகருக்கு எதிராக வந்ததா நான் பார்க்கல. ஸோ ஒரு அதிகாரி வந்துட்டார், ஏதோ காரணம் ஜவாஹிருல்லா அந்த அறிக்கை விட்டுருக்கிறார், அது என்னன்னு முதலமைச்சர் கேட்கட்டும், இல்லை ஜவாஹிருல்லாவை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியில் வந்தால் நம்ம அதை பற்றி வாரிக்கலாம். ஆனால் இந்த அதிகாரிகள் நியமனம் அப்படிங்கிறத வச்சு நான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நேற்று முன்தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் அலுவல் விதிகளை திருத்தி இனிமேல் தமிழ்நாடு அரசினுடைய டிஜிபி, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலர், இந்த 2 பதவிகளுக்கும் தமிழ்நாடு அரசு ஒருவரை தேர்வு செய்தால் அதை கவர்னருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்குவது இதுவரைக்கும் நடைமுறையா இருந்தது. இனிமேல் அதற்கு அவசியம் இல்லை. மாநில அரசே அதற்கான அரசாணையை பிறப்பிக்கலாம் கவர்னரின் பெயரால் அப்படின்னு அந்த அலுவல் விதியை திருத்தி அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அப்படி நடந்திருந்தால் அது சட்டத்துக்கு உட்பட்ட மாற்றம் தான். இது ஏதோ இந்த அரசினுடைய தன்னாட்சியை உறுதிப்படுத்துற விஷயம்னு மேம்போக்கா பார்த்தா அதை நான் ஒரு பத்திரிகையாளராக நான் வரவேற்பேன். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அந்த உரிமை இருக்கு. நீங்க எந்த ஃபைல் அனுப்பிச்சாலும் நான் கேள்வி கேட்பேன், நிறுத்துவேன், இவர் ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு நியமன பதவியில் இருக்கிற ஆளுநர் காரண காரியங்கள் இல்லாமல் அப்படி செய்யறத முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மாற்றம் வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம் தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு வந்த நாள் முதலாக அதிகாரிகளுடைய ராஜ்யம் தான் கொடிகட்டி பறக்குதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிகாரிகள் இல்லாமல் அரசு இல்லை, அரசு இயந்திரம் இயங்க முடியாது. ஆனால் ஒரு சில அதிகாரிகள், ஒரு முதலமைச்சர் சொல்றதான் அதிகாரிகள் கேட்கணுமே தவிர அதிகாரிகள் முடிவெடுக்கிறத முதலமைச்சர் செயல்படுத்தக்கூடாது. சென்னை போலீஸ் கமிஷனர் யார் வரணும், வரக்கூடாது. டிஜிபியா யார் வரணும், வரக்கூடாது. இன்டெலிஜென்ஸ்க்கு ஏடிஜிபி இருக்கலாமா, கூடாதா? அங்கே ஐஜி இருந்தால் ஐஜி யார் வரணும், வரக்கூடாது. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் யார் வரணும், வரக்கூடாது. ஒருத்தர் அந்த போட்டியிலே இருக்கக்கூடாது. இப்படின்னு அதிகாரிகளுக்குள் இருக்கிற ஒரு போட்டி மனப்பான்மை ஒரு வடிவத்துக்கு வந்து அவர்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை முதலமைச்சர் செயல்படுத்துறாருங்கிறது இந்த நிமிடம் வரை இந்த அரசில் துரதிருஷ்டவசமாக இருக்கிற உண்மை. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான. ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் மாநில அரசு நிர்வாகத்துக்கு இது நல்லது தெரியும்ல. அதுதான் சொல்றேன், அவர் அதிகாரிகளின் கைப்பாவையா மாறிவிட்டார். சமீபத்தில் நடந்த மாற்றங்களை சேர்த்துதான் நான் சொல்றேன். இப்ப இந்த அலுவல் விதியை திருத்தி இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லதுக்கு நடந்திருந்தா சரி. ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு இல்ல இந்த பேர் போனா கவர்னர் தடுத்துருவாரோன்னு பயந்து இந்த மாற்றம் நடந்திருந்தால் முதலமைச்சர் உஷாரா இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். சட்டத்துக்கு உட்பட்ட விதி மாற்றமா அது இருக்கலாம். அந்த மாற்றம் இவ்வளவு காலமா இல்லாம இப்ப ஏன் வந்துச்சு, யாருக்காக வந்துச்சு? தமிழ்நாட்டின் நலனுக்காக வந்திருந்தா நானும் அதை மனப்பூர்வமா வரவேற்பேன். ஆனால் சில அதிகாரிகளுடைய அதிகார போட்டிக்காக அந்த மாற்றம் நடந்திருந்தால் நீங்க உஷாரா இருக்கணும். அது இந்த தமிழ்நாட்டுக்கு, எதிர்கால தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யற ஒரு சேவையாகவும் இருக்குன்னு தான் நான் கேட்டுக்க விரும்புறேன். ஏன்னா அதிகாரிகள் கையில லகான் இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கைகள்ல தான் லகான் இருக்கணும். அந்த லகான் போட்டுனா அந்த குதிரை நல்ல குதிரைகள், நல்ல அதிகாரிகள் தான் அந்த அரசை இயக்கிட்டு போகணும்னு அந்த லகான் அரசின் கையில, முதலமைச்சர் கையில இருக்கணுமே தவிர நீங்க போய் முன்னாடி உட்காந்துட்டு குதிரை மாதிரி இருந்துகிட்டு இவங்க லகான் இவங்க வச்சிட்டு இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, மக்களாட்சிக்கும் அது நல்லதல்ல. டெபுட்டி சிஎம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது அப்போதைக்கு அந்த சூழல்ல துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. செய்தியாளர் சந்திப்பு இல்ல, அவர் ஊர்ல இருக்கும்போது ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, டெபுட்டி சிஎம் யாரு கொடுத்தாதான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசுற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது சார். அவர் அதற்கு பிறகாக வந்து கட்சிக்குள்ள கோரிக்கைகள் வலுத்திருக்கு, இன்னும் பழுக்கலைன்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அப்ப வந்து பாமகல இருந்து வன்னியர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரலைன்னு சொன்னது. இப்படி எல்லா விஷயங்களையும் பொருத்தி பார்க்கும்போது
எப்படி சார் அதை புரிஞ்சுக்க வேண்டியது? துரைமுருகனுடைய கருத்து இயல்பான கருத்தா, ஜஸ்ட் கடந்து போற கருத்தா நான் பார்க்கல. அவர் அடிக்கடி சொல்லுவார், உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி ஒரு அரசு அமைத்தால் கூட அதில் நான் அமைச்சரா இருப்பேன்னு துண்டு போட்டு வைக்கிறான்னு காமெடியா சொல்லலாம். தன்னுடைய விசுவாசத்தை அந்த அளவுக்கு பல நேரங்கள்ல காட்டின துரைமுருகன், துணை முதலமைச்சர் பத்தி கேள்வி வந்தா என்ன சொல்லியிருக்கணும்? துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கலாமா கூடாதா? அந்த இடத்தில் யாரை அமர்த்தணும்னு முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு, கழக தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு தொண்டனின் கடமை. நான் தொண்டர்களில் ஒருவன், தொண்டர்களில் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய துரைமுருகன் கொஞ்சம் குதர்க்கமா, அது நகைச்சுவையா நான் பார்க்கல. திரும்ப சொல்றேன், ஒரு இல்ல, வரையில அவர் கடந்து கொஞ்சம் போக தக்கா பேசுவாரு. இல்ல, அதுல நான் அதை பார்க்கல. அந்த கண்டென்ட்ல நான் அதை பார்க்கல. நீங்க உதயநிதி வந்தா ஜெயன்னு கோஷம் போடுன்னு நான் சொல்ல வரல. ஒரு பொது வெளியில ஒரு கருத்தை சொல்ற போது துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கணும்? இது தலைவர் எடுக்கிற முடிவு. தலைவர் ஒரு முடிவு எடுத்தால் தொண்டர்கள் ஏத்துக்கணும், நிர்வாகிகள் ஏத்துக்கணும், கட்சி எல்லாரும் ஏத்துக்கணும், அமைச்சர்களும் ஏத்துக்க தான் போறோம். அது நடக்கட்டும், பார்க்கலாம். அப்படி சொல்றதை விட்டு எனக்கு கிடைச்சா நானும் சந்தோஷப்படுவேன், யார் தான் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீ உதயநிதிக்கு கொடுத்தேன்னா எனக்கும் அந்த பதவி கொடுங்க, இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், இல்ல என்ன மாதிரி இன்னும் 2 பேர் கேட்பா அப்படிங்கிற துணி வர்ற மாதிரியான கருத்தை மூத்த அமைச்சர் மட்டுமல்ல பொதுச் செயலாளர் பதவியிலும் இருக்கிற துரைமுருகன் தவிர்த்திருக்கணும்னு பாக்குறேன். நான் சொல்லட்டுமா, நீங்க தாமதிக்க உதயநிதியினுடைய அந்த எலிவேஷன் அவ்வளவு சுலபமாக இருக்காது. இதுல இருக்கிற அர்த்தம் ஸ்டாலினுக்கு புரியும். எல்லாரும் எப்படா ஆவாங்கங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களே சார். பேசிக்கிட்டே நான் இருக்காங்க. சொல்றேன், அதான் சொல்றேன், தாமதிக்க தேவையில்லாத குழப்பங்கள் வரும்னு சொல்றேன். வரணும்னு வர வைக்கணும்னு முடிவெடுத்ததுன்னா அறிவிச்சுட்டு போயிடணும். விமர்சனம் வரும், வாரிசு அரசியல் வரதான் செய்யும். அவர் என்னைக்கு எம்எல்ஏவா ஒரு போட்டியிட களத்துல இளைஞரணி செயலாளர் ஆகும்போதே இறங்கினாலும் அவர் வந்த விதத்தை நானும் தான் விமர்சிச்சேன். ஒரு ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு அவர் அனுப்பிட்டு அவர் இளைஞர் செயலாளர் நியமிச்சாங்க. வந்துட்டு அவர் எப்படி செயல்படுறான்னு பார்க்கணும் தான் நான் அப்ப இருந்து சொல்றேன். அது இளைஞர் செயலாளர் பதவிக்கு பொருந்தும், எம்எல்ஏ அமைச்சர் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். துணை முதலமைச்சராகி சக அமைச்சர்கள் எப்படி மதிக்கிறார், எப்படி நடந்துக்கிறார், இல்ல கர்வம் தலைக்கேறுதா, அதிகாரத்துல ஆட்டம் போடுறாரா, இதெல்லாம் நம்ம அதன் பிறகுதான் இடம் போடணுமே தவிர அது இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கலாம். ஜெயக்குமார் இது சொல்லி தான் நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு சின்ன குதர்க்கத்தோடு துரைமுருகன் அதை சொன்னதை ஸ்டாலின் கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு மாநிலத்தின் முதல்வரா தலித் வர முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் பேசியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளும் கூட. ஒரு அரசியல் ரீதியில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களா திருமாவளவன் அவர்கள் பேசுற கருத்துக்களை பார்க்க முடியுது. சமீபத்துல பேசின இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? அந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிற திருமாவளவன் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அவருடைய ஆதங்கம், எதிர்பார்ப்பு நியாயமானது, சட்டப்பூர்வமானது. ஆனால் எந்த இயக்கத்துல யார் வரணும் அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். அந்த கட்சிக்கு பெரும்பான்மையிடம் கொடுக்கலாமா கூடாதான்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும். இதே திருமாவளவன் தன் கட்சியை தனியானிக்குன்னு போட்டியிட வச்சு தமிழ்நாட்டு மக்கள் யோகபித்தமா அவரை தலித்துன்னு பார்க்காம, அவர் இந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்கள்ல ஒருத்தர், வளர்ந்து வருகிற எழுச்சி மிக்க இளைஞர், அதாவது 50 வயசு பிளஸ்னாலே கூட இவர் வயசாகல, அந்த மிடில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பா திருமாவளவனே முதலமைச்சர் ஆகலாமே. எதுக்கு இன்னொரு இயக்கம் போய் அதை இவர் போய் கேட்டு? சமூகம் சார்ந்த சூழல் இன்னைக்கு கட்சிகள் கொடுக்கிற யதார்த்தம் அதுதான். அவருடைய ஆதங்கம் புரியுது, அவருடைய எதிர்பார்ப்பு நியாயமானதுன்னு தெரியுது. நடைமுறை சிக்கல், நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, சரிதானா? ஆக அவர் என்ன எதிர்பார்க்கலாம்னா, எல்லா இயக்கங்களும் தலித் சமுதாயத்திலிருந்து வருகிற அந்த முக்கியஸ்தர்களுக்கு ஒரு திறமை மிக்கவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை, தொடர்ச்சியான பங்களிப்பை கொடுத்தாதான். இப்ப திமுக டக்குன்னு ஆராசன் நினைக்கிறார், வேற அடுத்து சொல்ல முடியல நம்மால. அப்போ உருவாக வேண்டியது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய கடமையும் கூட. அந்த போட்டி கடையில தான் அவர்களும் வளர வேண்டியது. அவர் பேசுறது இந்த கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி விஷயங்களை அடுத்தது கேட்கறதுக்காக அப்படி பேசுறாங்களா, இல்ல என்ன? இல்ல, ஒரு தலித் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது கூட்டணி ஆட்சிக்கான இதா நான் பார்க்கல. அரசியல் பங்கெடுக்கணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. அந்த நிர்பந்தம் வருதுன்னு சொன்னா அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல்ங்கிற தேர்தல் அரசியல்ங்கிறதே சுயநலம் கலந்ததுதான். அது தன்னுடைய நலம், தன் கட்சியினுடைய நலம், அதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய நலம் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி ஒரு சூழல் கலைஞர் இருக்கிற போதே வந்துச்சு. அந்த சூழலை பாமகவும் அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க, காங்கிரஸும் மிஸ் பண்ணிட்டாங்க, சரிதானா? 2006 அவர் ஒரு மைனாரிட்டி அரசை ரொம்ப இதுவாக கொண்டுட்டு போயிட்டார். அந்த நல்ல வாய்ப்பை அவங்க அப்போ மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி வேணும், ஏன் நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக முடியாது, முதலமைச்சர் கேட்கிறவர் முதல் ஆளா ராமதாஸ் தான் போய் கடிதம் கொடுத்தார். கலைஞர் தலைமையிலான திமுக அரசுக்கு நாங்கள் ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோம் சொன்னார். அது பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தில் பங்கெடுக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு அன்னைக்கு ராமதாஸ் தான் முதல் ஆளா நிராகரிச்சார் அல்லது தள்ளி விட்டார்னு சொல்லலாம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நிர்பந்தம் வந்தால் வேற வழி இல்லை, ஆனால் திணிக்க முடியாது. அந்த பெருந்தன்மை வருமானத்தை பொறுத்திருந்தா கருத்துக்கு வரவேற்கிறாங்க. பாமக இல்ல, அவரே என்ன சொல்றார், பாமகவுக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் ஒரு தலித்த முதலமைச்சராக்குங்கிறார். கேட்க நல்லா இருக்கு, நடைமுறை சாத்தியம் இருக்கா?
சொல்லுங்க. வட தமிழ்நாட்டுல அந்த கட்சி வலுவா இருக்கு. திருச்சிக்கு தெற்கு அந்த கட்சி அவ்வளவு வலுவா இல்ல. அப்படிங்கிற போது முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்த நீங்க எப்படி அவ்வளவு சுலபமா அடைவீங்க? ம். அவர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மனமாற்றம்னு எடுத்துக்கிட்டு அதை பாராட்டலாமே தவிர, நடைமுறை சாத்தியம் இருக்கிறதா நான் பார்க்கல. அப்படின்னா, சரி திருமாவளவன் எங்களோட கூட்டணி வைங்க. நம்ம ஜெயிச்சோம்னா நீங்க தான் முதலமைச்சர் சொல்லுவாரா அன்புமணி? ம். சொன்னா எவ்வளவு பெரிய சமூக மாற்றமா அது இருக்கும், சமூக புரட்சியா அது இருக்கும். 2 பேருமே அதை சரின்னு சொல்ல மாட்டாங்க. ம். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு திருமாவளவனும் போக மாட்டார். சரி ம். எப்படியாவது ஜெயிச்சிருவோம்னு அவ்வளவு சுலபத்துல நீங்க வாங்கன்னு அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. ம். நான் ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்ற அன்புமணி, திருமாவளவனை ஆக்குவேன்னு சொல்ல மாட்டார். இல்ல திமுக தலித்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும், இல்ல மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது. குறிப்பாக ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட கணிசமானவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த அமைச்சரவையில் இருக்கான்னு கேட்டா இல்ல. அந்த மினிஸ்ட்ரி மட்டும் கொடுக்குறாங்க. இல்ல அதை உடைச்சது ஜெயலலிதா தான் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே அவர்கள்னா ஆதிதிராவிடர் நலத்துறை தான் கொடுக்கணுங்கிற வந்து கூட்டுறவுத்துறை, சபாநாயகர் அப்படின்னு பல துறைகளை ஜெயலலிதா பல புரட்சிகள் பண்ண மாதிரி அதையும் தான் பண்ணார். திமுகவும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறார். வேற துறைகள் கொடுக்காரு. நீங்க கூடுதலாக அமைச்சர் வரும்போது இயல்பாகவே இன்னொரு துறை அல்லது மாற்றுத்துறை வந்தே தீரும். அதுவே ஒரு புரட்சி தான். திமுக அதை செய்யணும்னு தான் பல மூத்த அமைச்சர்களே விரும்புறாங்க. இல்லப்பா அவங்களுக்கு இன்னொரு அமைச்சர் கொடுத்தா தப்பு இல்லை அப்படின்னு பேசுகிற சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தலித் அரசியல் ஒரு பேசு பொருளாகவும் நிஜமான ஒரு வாத பொருளாகவும் மாறி இருக்கு. ஓகே. ஏன்னா வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒரு சமூகம் இன்னமும் நாங்கள் இன்னும் அவங்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம்னு ஒரு குரல் எழுப்புகிற ஒரு சமுதாயத்துக்கு உறுதிய பிரதிநிதித்துவத்தை திமுக மட்டுமல்ல, அதிமுக போன்ற பெரிய இயக்கங்கள் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு.